அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம். அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம். வாழ்வில் நூறு ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயச்சரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டு வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் அம்மா. ரைட். அண்ணாட பேர் என்ன? குலேந்திர ராஜா. அம்மாட சுபத்ரா தேவி. உங்களை 2 பேர் வீடு புதுமனை குடிபுறல் வந்து நடக்குதாம் விஎம் ரோட்டில். நீங்கள் போயிட்டு இதெல்லாம் கொண்டு கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸாக இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் முதலாவது முக்கியமான ஒரு ஆள் கொடுத்துருவோம்ண்ணே. சரியா? சரி. உங்களுக்கு இந்த வாழ்த்தி இந்த குபேரனை வீட்டுக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட வீடு எப்போவுமே செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி யாரோ அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? சரி. இப்போ நாங்கள் கண்டுபிடிப்போம். இன்றைய நாளில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உங்களை வாழ்த்துறதுக்காகவும் இந்த கிஃப்ட்டை அனுப்பினது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? சுவிஸ்லேருந்து வந்திருக்கீங்க. சரி. யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? மகன் மருமகள் வரலையா அவங்க இங்கே? ஓ அப்படியா? சரியா. நீங்கள் ஆனால் அவங்க இல்லை, வேற ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. எந்த நாடுன்னு கேட்க சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமானவர்கள் தான் அனுப்பியிருக்காங்க. குமார் யாரு? ஆஹா. அடுத்தது அவராக இருக்கலாம். வேறு யாராவது அனுப்பியிருந்தால்? ஒருவேளை சம்மந்தியாக்கள் அனுப்பியிருக்கலாம். சரி, அது அம்மாட கையில் கொடுத்துருங்க. அடுத்த கிஃப்டை தருவோம். இதை மறைச்சி வச்சுக்கணும் இந்த பிரேமம். சரியா? ரைட். அடுத்த கிஃப்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. இது சுவர் கடிகாரம். வீட்டில் தங்கட ஞாபகார்த்தமாக இந்த வீட்டில் நீங்கள் அழகாக இதை மாட்டி வைக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க உங்களோட. அது பிறகு உடைச்சு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு சுவர் மணி கடிகாரம் இருக்குது. பெரிய கடிகாரம் உண்டு, வடிவான கடிகாரம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஒவ்வொருத்தரும் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு குழு தந்துட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. 3 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. 3 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. சரி, நான் இன்னும் குழப்பல. சுவிஸ்லேருந்து தான் வந்துருக்கணும் எப்பவுமே. ஜோசிக்கிறார் இவர். ஜோசிக்குள்ள நீங்களும் வந்துடுங்களே பக்கத்தில் வாங்க. நீங்களும் கதைக்கலாம் சரி. யார் நீங்கள் உங்களோட சைடாக கெஸ் பண்ணுங்கள். யாருன்னு நீங்களும் வாங்க. உங்களோட சைடில் இவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துருந்தா யாராக இருக்க நீங்கள் கெஸ் பண்ணுங்க பாப்போம். சமந்தியாக்கள் குபேரன் கொடுத்துருப்பாங்க. இருக்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. இது சரி. இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அதை நான் மறைச்சி வச்சிருக்கிறேன். இதா அப்படியா? சரி, நாங்கள் அதை கொடுத்துருவோம். கொடுங்க. அவங்களோட கையில் கொடுங்க. அவங்களோட கையில் கொடுத்து நீங்கள் 2 பேர் கிஃப்ட் வச்சுருக்கபடியே அவங்களோட கையில் கொடுத்துருவோம். சரி, கொடுங்க. நீங்கள் வேணுங்க. சரி, அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி
சொன்ன மாதிரியே சுவிஸ்லேருந்து குமார் குடும்பம் அனுப்பியிருக்காங்க போலண்ணா. சரி, குமார் ஃபேமிலி அனுப்பியிருக்காங்க. சரி, இப்போ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. அது யாருன்னு? அது 2ம் பிள்ளை சொன்னது. அது 2ம் பிள்ளை. எனக்கு அவங்க எந்த நாடுன்னு தெரியாது. ஆனால் சொல்ல மாட்டேன். ஆனால் சதீஷ் இல்லை. சரி, உங்களை இன்றைக்கு அதோட சேர்ந்து இவரோட சேர்ந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆக்கள்னு யோசிச்சு இல்லை. சரி, குபேரன் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் அனுப்பியிருக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, சீட்டு பிடிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டு பிடிப்பவர்னு சொல்லி சன் கூட்டாளி உங்களோட கூட்டாளி சன் அனுப்பியிருக்கிறார். அடுத்தது வந்து குபேரன். அடுத்த வந்து சுவர்க்கடிகாரம் வந்து என் லெட்டரில் ஆரம்பிக்குது. நந்தன் அவர்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியா, இன்றைக்கி உங்களோட இந்த சந்தோஷமான நிகழ்வில் தாங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவையா என்ன செய்கிறது, வர முடியாத இந்த சூழ்நிலை. ஸோ அதனால் தாங்கள் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எங்களோட கிஃப்ட்டும் அவங்களோட கையில் இருக்கணும். தாங்களும் இந்த வீடு குடிபுறலுக்கு வந்ததாக எண்ணணும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு. சரி, என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? நன்றி. மறக்காமல் ரைட். அதுக்காகத்தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீட்டில் எப்போவுமே செல்வ செழிப்போடு வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதோடு சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், ஜெஃப்னாவிலேருந்து. பார்த்துருக்கீங்களா? ரைட், ஓகே. அவங்க தான் நாங்கள். ரைட். சரி, வளமையாக இந்த மனைவி தான் வருவாங்க பேசுகிறதுக்கு. இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் என் மனைவிக்கு 2வது பவா கிடைச்சிருக்கபடியா, அதனால் அவங்கள வர முடியலை. ஸோ நாங்களும் வாழ்த்தி மனசார வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், போயிட்டு வரோம். தேங்க்யூ, கேட்டதுக்கு நன்றி.